வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போறது கால் நியூபோர்ட் எழுதின டீப் ஒர்க் அப்படிங்கிற ஒரு சூப்பரான புத்தகம். கவனச்சிதறல்கள், டிஸ்ட்ராக்ஷன்ஸ், இது நிறைஞ்ச அந்த உலகத்துல எப்படி ஜெயிக்கிறது, அதுக்கு ஒரு வழிகாட்டி தான் இந்த புக்கு. உண்மையா சொல்லணும்னா நீங்க வேலை செய்யற விதத்தையே இது மாத்திடும். உங்க ப்ரொடக்டிவிட்டியை ராக்கெட் வேகத்தில் ஏத்தக்கூடிய சில பவர்ஃபுல்லான ஐடியாஸை பத்தி தான் நாம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். உங்களுக்கு எப்படி தோணியிருக்கா? காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் ஒரே ஓட்டம், ஒரே பிஸி. ஆனா நாள் முடியும் போது அடடா இன்னைக்கு உருப்படியா என்ன செஞ்சோம் அப்படின்னு யோசிச்சா ஒரு பெரிய கேள்விக்குறி தான் நிக்கும். இந்த விரக்திக்கு காரணம் என்னவா இருக்கும்? அதுக்கான பதில் நாம செய்யற வேலையில இருக்கிற ரெண்டு முக்கியமான வித்தியாசங்களை புரிஞ்சுக்கிறதுல தான் இருக்கு. ஆமா, கேல் நியூபோர்ட் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் இதுதான். எல்லா வேலையும் ஒண்ணு இல்ல, நம்ம வேலைய ரெண்டு பெரிய வகையா பிரிக்கலாம். அந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை நாம புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நம்ம ப்ரொடக்டிவிட்டி அடுத்த லெவலுக்கு போயிடும். பாருங்க, இதுதான் அந்த ரெண்டு வகை. ஒன்னு டீப் ஒர்க், அதாவது ஆழ்ந்த வேலை. இதுதான் உண்மையிலே ஒரு புது மதிப்பை உருவாக்குது. மத்தவங்களால சுலபமா காப்பி அடிக்க முடியாத ஒரு வேலை. இதுக்கு உங்க முழு கவனமும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாம தேவைப்படும். உதாரணத்துக்கு, ஒரு புது ஸ்கில் கத்துக்கிறது, ஒரு புத்தகம் எழுதுறது, இல்லனா ரொம்ப சிக்கலான ஒரு கோடிங் பண்றது, இதெல்லாம் தான் டீப் ஒர்க். அடுத்தது ஷாலோ ஒர்க், அதாவது மேலோட்டமான வேலை. இதுக்கு அவ்வளோ மூளை உழைப்பெல்லாம் தேவையில்லை. இமெயில் பார்க்கறது, மீட்டிங்ல இருக்கிறது, வாட்ஸ்அப் ரிப்ளை பண்றது, இது மாதிரி. இது உங்க நாளை வேணா நிரப்பலாம், ஆனா உங்க கெரியரை உருவாக்காது. ஞாபகம் வச்சுக்கோங்க, டீப் ஒர்க் மட்டும்தான் உங்க கெரியரையே உருவாக்கும். ஓகே, இப்ப டீப் ஒர்க்னா என்னன்னு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும். ஆனா இது ஏன் வெறும் ஒரு நல்ல பழக்கம் மட்டும் இல்லாம இந்த காலத்தோட ஒரு சூப்பர் பவர்னு சொல்றாங்க? வாங்க பார்க்கலாம். கேல் நியூபோர்ட் இதை ரொம்ப அழகா வரையறுக்கிறாரு. டீப் ஒர்க் அப்படின்னா எந்த ஒரு கவனச்சிதறலும் இல்லாத ஒரு நிலையில உங்க அறிவாற்றல் திறனோட உச்சத்துக்கே உங்களை கொண்டு போற ஒரு வேலை. இங்க ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்னு டிஸ்ட்ராக்ஷன் ஃப்ரீ கான்சென்ட்ரேஷன், அதாவது கவன சிதறாம இருக்கிறது. ரெண்டாவது புஷ் யோர் காக்னிட்டிவ் கேப்பபிலிட்டிஸ், அதாவது உங்க மூளைக்கு ஒரு பெரிய சவால் கொடுக்கிறது. சிம்பிளா சொன்னா ஒரு விஷயத்துல முழுசா மூழ்கி உங்க லிமிட்ஸை டெஸ்ட் பண்றது தான் இது. இதை வெறும் வார்த்தையா மட்டும் பார்க்காதீங்க. இதுதான் இந்த போட்டி நிறைஞ்ச உலகத்துல உங்களுக்கு கிடைக்க போற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். இதுதான் 21ஆம் நூற்றாண்டின் சூப்பர் பவர். நியூபோர்ட் இத தி டீப் ஒர்க் ஹைபோதசிஸ் அப்படின்னு சொல்றாரு. இதுல 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. ஒன்னு, இந்த டிஜிட்டல் டிஸ்ட்ராக்ஷன்ஸ்னால ஆழ்ந்து வேலை செய்யற திறன் ரொம்ப ரொம்ப அரிதாயிட்டே வருது. ரெண்டாவது, அதே நேரத்துல நம்ம எக்கானமில இந்த திறனோட மதிப்பு ராக்கெட் வேகத்துல ஏறிட்டே இருக்கு. அப்ப என்ன ஆகும்? ரொம்ப சிம்பிள். மூணாவது பாயிண்ட், யார் இந்த அரிதான திறனை வளர்த்துக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க, அவங்க தான் செழிப்பா இருப்பாங்க. இது நமக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இது வெறும் தியரி தானா? இல்லவே இல்ல. வரலாறு முழுக்க சாதிச்ச பல பெரிய ஆட்களோட வாழ்க்கையில இது ஒரு பொதுவான ரகசியமா இருந்திருக்கு. ஒரு நல்ல உதாரணம் சொல்லணும்னா, புகழ்பெற்ற மனநல மருத்துவர் கால் யுங்க எடுத்துக்கலாம். அவருக்கு உலகத்தையே மாத்தக்கூடிய ஐடியாக்களை உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்துச்சு. ஆனா அவர் இருந்த நகர வாழ்க்கையோட பரபரப்பும் சத்தமும் அதுக்கு பெரிய தடையா இருந்துச்சு. இதுக்காக அவர் என்ன பண்ணாரு தெரியுமா? ஊரை விட்டு ஒதுக்கு போறோமா ஒரு ஏரிக்கரையில தி டவர் அப்படின்னு சொல்லி ஒரு கல்வீட்டையே கட்டினாரு. யோசிச்சு பாருங்க, அங்க கரண்ட் வசதி கூட கிடையாது. அந்த வீட்ல இருந்த ஒரு தனிப்பட்ட ஆபீஸ்ல தினமும் 2 மணி நேரம் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாம எழுதுறத வழக்கமா வச்சிருந்தாரு. அவரோட புரட்சிகரமான பல ஐடியாக்கள் அங்கதான் பிறந்துச்சு. கார்ல் யோங் மட்டும் இல்ல, இன்னும் நிறைய சாதனையாளர்கள் இதே வழியை தான் பின்பற்றினாங்க. வுடி ஆலன் எடுத்துக்கோங்க. 44 படங்களை ஒரு மேனுவல் டைப்ரைட்டர்ல எந்த ஒரு எலக்ட்ரானிக் தொந்தரவும் இல்லாம எழுதினாரு. பில் கேட்ஸ் வருஷத்துக்கு 2 தடவை திங்க் வீக்ஸ்னு சொல்லி ஒரு தனிமையான இடத்துக்கு போயிடுவாரு. எதுக்கு? மைக்ரோசாஃப்டோட எதிர்காலத்தை பிளான் பண்ண. ஏன், ஜே.கே. ரவுலிங் கூட ஹாரி பாட்டர் எழுதும்போது சோஷியல் மீடியா பக்கமே வரல. இவங்க எல்லாருக்கும் இருந்த ஒரு பொதுவான விஷயம் என்னன்னா, அவங்க தங்களோட கவனத்தை பாதுகாக்க ஒரு சூழலை அவங்களே உருவாக்கிக்கிட்டாங்க. ஓகே, இதெல்லாம் கேட்க சூப்பரா இருக்கு. ஆனா இதை எப்படி நம்ம வாழ்க்கையில நடைமுறைக்கு கொண்டு வருது? அதுக்கு கால் நியூபோர்ட் 4 வித்தியாசமான வழிமுறைகளை சொல்றாரு. இதுல உங்களுக்கு எது செட் ஆகும் நீங்களே முடிவு பண்ணிக்கலாம். வழி மொனாஸ்டிக் பிலாசபி. ஒரு துறவி மாதிரி மேலோட்டமான வேலைகள் எல்லாம் சுத்தமா ஒதுக்கிட்டு முழு நேரமும் ஆழ்ந்த வேலையில மட்டுமே மூழ்கி இருக்கிறது. இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம். ரெண்டாவது பை மோடல் பிலாசபி. இதுல உங்க நேரத்தை 2ஆ பிரிக்கிறீங்க. சில நாட்கள் இல்ல வாரங்கள முழுசா டீப் ஒர்க்குக்கும் மத்த நேரத்தை மத்த வேலைகளுக்கும் ஒதுக்கிக்கிறது. மூணாவது ரிதமிக் பிலாசபி. இது நம்மள பல பேருக்கு செட் ஆகும். தினமும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை, உதாரணத்துக்கு காலையில 5 மணிலிருந்து 7 மணி வரைக்கும்னு டீப் ஒர்க்குக்காக ஒதுக்கி அதை ஒரு பழக்கமாவே மாத்திக்கிறது. நாலாவது ஜேர்னலிஸ்டிக் பிலாசபி. இது கொஞ்சம் கஷ்டம்.
ஒரு பத்திரிக்கையாளர் மாதிரி எப்பெல்லாம் திடீர்னு உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்குதோ அப்போ உடனே டீப் ஒர்க் மோடுக்குள்ள போயிடுறது. சரி, நாம இப்போ இந்த விளக்கத்தோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த ஒரு விஷயம் மட்டும் உங்க மனசுல ஆழமா பதியணும். கவனச்சிதறல் நிறைந்த வாழ்க்கை வீணான வாழ்க்கை. ஆமாங்க, a distracted life is a wasted life. இந்த ஒரு வரியை ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க நேரத்தையும் உங்க கவனத்தையும் திருடுற விஷயங்களை தூக்கி எறிஞ்சிட்டு இன்னைக்கே டீப் ஒர்க் செய்ய ஆரம்பிங்க. வெற்றி உங்களை தேடி வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது போல இன்னும் பல பயனுள்ள புத்தக சுருக்கங்களுக்கு நம்ம 0 to Hero Books தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். வாசிப்போம், உயர்வோம்.